அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் படப்பூஜை அப்படிங்கிறது. படப்பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தியேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால், ஏன்னா சினிமாக்காரனை காப்பாற்ற முடியும். வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்போவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது, ரசிகர்கள் கை தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டயலாக் வரும்.
அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாளேன்னு அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சறுக்குமா? அடி சறுக்குனா என்ன ஆகும் தெரியுமா? அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டல கட்டுமா வேண்டாமா? 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டேன். முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக. அங்கே இருக்கிறதுனால கை தட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன்.